ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 21/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். மாலை 6:51 வரை. பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை நவமி திதி. இன்றைய யோகம் சித்த அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் உள்ள ராசி கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்ட காலம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 பிற்பகல் 12 மணி வரை. இன்று கரிநாள். இன்று ராஜீவ்காந்தி நினைவு தினம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு சந்திரன், மீனத்தில் சனி சுக்கிரன். இன்றைய ராசி பலன் காண்போம். இன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாவதுடன் திருமண தடைகள் அகலவும் எதிரி தொல்லைகள் மாறவும் பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஒரு சிலருக்கு சித்தர்களின் வழிபாடு சிறப்பாக அமையும். அவரவர்களின் நட்சத்திரத்திற்கு தகுந்தாற்போல் சித்தர்களை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இன்று ஆலயம் தரிசனம் செய்வது மிகவும் நன்மை தரும். இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசியிலேயே புதன் உள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் உள்ளார். 4ஆம் வீட்டு அதிபதி ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இருப்பதால் இன்று எண்ணியது யாவும் நிறைவேறும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். இன்று வெற்றி நிறைந்த நாளாகவே உங்களுக்கு அமையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியங்களும் இன்று வெற்றி ஆவதுடன் பயணங்களால் எதிர்பார்த்த தொழில் வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டு. அலுவலக பணிகள் உங்களுக்கு சுலபமாகவும் இருக்கும். உங்களது அதிகாரிகளால் உங்களுக்கு இன்று நன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும். எதிரி தொல்லைகள் விலகும். திடீரென்று சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். திடீர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த நபரை சந்திப்பதால் தொழிலில் திடீர் திருப்பம் உண்டாகும். கூட்டு தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுக்காக கல்வி சம்பந்தமாக இன்று பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனங்கள் செய்வீர்கள். கல்வி சம்பந்தமாக தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் நினைத்த குரூப்பு கிடைக்கும்படி இன்று இருக்கும். சிலருக்கு வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றியும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று அனைத்தும் சாதகமாகவும் இருக்கும். வியாபாரத்தில் லாபங்களும் அதிகமாகவே இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். சகோதரர்களுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். விரயஸ்தானத்தில் புதன்
வீடு சம்பந்தமாக, மனை சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக சில செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். திடீரென்று சொத்து தர்க்கங்களும் உண்டாகும். அவையாவும் அனுகூலமான பலன்களும் உண்டு. உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரனுடன் ராகுவும் இணைந்துள்ளதால் தொழில் அலுவலகத்தில் மற்றும் தொழில் செய்யும் இடங்களில் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலக வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் சனியுடன் சுக்கிரன் இருப்பதால் இன்று உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாபார நிமித்தம் கடல் கடந்து பயணம் செய்வதன் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். குடும்பத்தில் இதுவரை ஏற்பட்ட தடங்கல்கள் யாவும் மாறிவிடும். திருமண தடைகள் அகலும். குடும்பத்தில் சகோதரர்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில தடங்கல்கள் ஏற்பட்டு விலகும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டு. தாயார் வழி ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் அவையாவும் சாதகமான பலனை தரும். கல்வி சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். மாணவ செல்வங்களுக்கு நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பும் மேலோங்கும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு அவர்களது குடும்பம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் அகலும். திடீரென்று கேஸ் சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். மருத்துவ சம்பந்தமான உதவி குடும்பங்களுக்கு தேவைப்படும். குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ உதவி பெரியவர்களுக்கு தேவைப்படும். அதனால் உங்களுக்கு சில செலவுகளும் வந்து சேரும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே குரு, 2ஆம் இடத்தில் செவ்வாய். உங்களுக்கு பூமி சம்பந்தமாக தொல்லைகள் இருப்பின் அவை இன்று சாதகமான பலனை தரும். இரும்பு சம்பந்தமாக, கணினி சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு இன்று அதிகமான லாபம் அதிகரிக்கும். கல்வி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் இன்று அதிகமான லாபம் உண்டாகும். திடீரென்று கல்வி கற்கும் மாணவர்களுக்காக பயணம் உண்டாகும். அதுவும் அவர்கள் நினைத்த தேர்வில் வெற்றி பெற்று அதிக மதிப்பெண் பெற்றதால் அவர்கள் நினைத்த குரூப்பு கிடைப்பதற்காக பயணங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு மருத்துவ படிப்பு சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு அதிகமான பணச்செலவுகளும் உண்டாகும். எனினும் அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். அரசு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குடும்பத்தில் இனிய செய்தி உண்டாகும். கணவன் மனைவியிடையே இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். வீட்டில் பெரியவர்களுக்காக இன்று நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு தந்தை வழி உறவால் இன்று உங்களுக்கு நினைத்த காரியங்களும் நிறைவேறும். பூசொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். உங்களது சகோதரர்களுக்காக இன்று நீங்கள் சற்றே பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும். உங்கள் சகோதரர்கள் சில செலவுகளை இழுத்து வைப்பார்கள். அதனால் அதற்காக உங்களது உதவியை நாடுவார்கள். அதில் சற்றே கவனமாக இருக்கவும். பண விஷயத்தில் சற்றே கவனம் கொள்வது நல்லது. ஆன்லைன் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் அதில் அதிகமாக முதலீடு செய்பவர்களுக்கும் சற்றே கவனமாக இருப்பது நல்லது. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். இன்று ஒரு சிலருக்கு திடீர் தனவரவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிணக்கங்கள் மாறி இணக்கம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று அனைத்தும் சாதகமாக
விதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் அகலும். இன்று தனவரமான நேட்டமும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று அமையும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் சற்றே கவனமாக இருக்கவும். வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும். வெளியூர் பிரயாணங்களில் சற்று கவனம் தேவை. வியாபாரத்தில் சற்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்படும். கேஸ் வழக்குகள் சற்று தள்ளி போகும். நினைத்த காரியங்கள் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் நடக்காமல் போகும் வாய்ப்புகளும் உண்டு. இன்று பணம் தருவேன் என்று சொன்னவர்கள் கூட சற்றே நாளையாகட்டும், நாளை கழித்து தருகிறேன் என்று கூறி நைசாக ஒதுங்கிவிடும் வாய்ப்புகளும் உண்டு. உங்களை ஏமாற்றுபவர்களும் சற்று அதிகமாகவே இருப்பார்கள். சுலபமாக ஏமாந்துவிடும் நபர் இந்த ராசிக்காரர்கள். அதனால் உங்களிடம் யாராவது மிகவும் சங்கடமாக பேசினால் நீங்கள் அவர்களுக்காக உதவிகள் செய்வீர்கள். ஆனால் நடிப்பாகவும் அவர்கள் உங்களிடம் பேசிவிட்டு உங்களிடம் உள்ளதை வாங்கி செல்வார்கள். பெண்களிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இன்று வெளியூர் பயணங்கள் தேவை என்றால் மேற்கொள்ளவும். இன்று ராசிக்கு 8ஆம் இடத்தில் உங்களது சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் அத்துடன் ராகுவும் இணைந்துள்ளதால் தலைவலி மற்றும் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு தலைவலி வராமல் பார்த்து கொள்ளவும். உடலில் சிறு உபாதைகள் உண்டாவதால் அதற்குரிய மருத்துவ உதவி தேவைப்படும். தந்தையார் வழி சிறு தர்க்கங்கள் உண்டாகும். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் பூமி சம்பந்தமாக ஏற்பட்டு விலகும். இன்று நீங்கள் மிகவும் பொறுமையுடன் இருப்பது உங்களுக்கு நல்லது. வியாபாரத்தில் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லை. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சிறு கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். இன்று வியாபாரம் சம்பந்தமாக பயணங்களும் உண்டாகும். பயணங்களை தேவை என்றால் பயணிக்கவும் அல்லது தவிர்த்து விடவும். வியாபாரத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் வியாபாரத்தில் தனலாபமும் உண்டாகும். உங்களுக்கு இன்று மிகவும் பொறுமை நிறைந்த நாளாக அமைய இறைவனை வழிபடவும். சிம்மராசி அன்பர்களே, பிள்ளைகளுக்காக இன்று புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகளின் படிப்பு விஷயத்திற்காக நீங்கள் எடுத்த முடிவு சரியானது தானா என்ற குழப்பம் உங்களுக்கு உண்டாகும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். பூமி லாபம் உண்டு. அரசு அலுவலக பணிகளில் திடீர் திருப்பம் உண்டாகும். பதவி உயர்வு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திடீரென்று வெளியூர் வெளிநாடு பயணங்களால் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். தாய்வழி உறவால் உங்களுக்கு சற்றே செலவுகள் வரும் வாய்ப்புகளும் உண்டு. விஷம் சம்பந்தமாக தோல்வியாதிகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். நரம்பு சம்பந்தமாக பிரச்சனைகளுக்கு சற்றே மருத்துவ உதவியும் தேவைப்படும். திருமணம் கைகூடும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலனாகவும் இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். வியாபாரம் செழிக்கும். வெளிநாட்டு உறவால் உங்களுக்கு நினைத்த காரியங்களும் நிறைவேறும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் நினைத்தபடி அவர்கள் எண்ணியது நடக்கும். வெளியூர் படிப்பு அல்லது உள்ளூரில் படிக்கும் வசதி வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு கடல்
கடந்து சென்று படிக்கும் வாய்ப்புகளும் பாக்கியமும் வந்து சேரும். இன்று அனைத்தும் சாதகமாகவும் இருக்கும். பூமி லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு திடீர் வாகன சம்பத்து உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் இருந்து வந்த தடைகள் யாவும் நீங்கிவிடும். ஆலய தரிசனம் செய்வதும் ஆலய வழிபாடு செய்வதும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியை அளிக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். எனினும் கவலை வேண்டாம், சாதகமான பலனாகவே இருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். திடீர் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். இன்று மனதிற்கு மகிழ்ச்சி நிறைந்த செய்திகளும் உங்களை வந்து சேரும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இணைந்துள்ளார். இரத்த சம்பந்தமான நோய்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். உடலில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதற்கான மருத்துவ உதவியும் தேவைப்படும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடுவீர்கள். 6ஆம் வீட்டின் அதிபதி 7ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இணைந்து உள்ளதால் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலனை அளிக்கும். 7க்குடையவர் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளதால் தொழிலில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இரும்பு சம்பந்தமாக, படிப்பு சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கும் மற்றும் வங்கி பணிகள், இரும்பு சம்பந்தமாக, மண் சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக, கட்டடம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் தனலாபம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. திடீர் பூசத்து கைவரும். மனைவி வழி வரவேண்டிய பணம் வந்து சேரும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி சொத்துக்கள் கைவரும். என்று நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். கல்விக்காக இன்று அதிகமாக பணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திடீர் பயணங்களும் அலுவலக பணிகள் மூலம் உண்டாகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட எதிரி தொல்லைகள் விலகும். மனதிற்கு இன்று நிம்மதி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த செய்தியும் வந்து சேரும். குடும்பத்தில் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருள் அல்லது பூமி அல்லது வீடு, மனை, வாகனம் இது போன்ற ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கைவரும். கடன் தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எடுத்த கடனை முடித்து விடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். இன்று கணவன் மனைவியுடைய அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குழந்தைகளால் இன்று பெருமை உண்டாகும். பெற்றவர்கள் இன்று மகிழும் விதத்தில் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இணைந்துள்ளார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனியுடன் உங்களது ராசிநாதன் இணைந்துள்ளார். இன்று உங்களுக்கு அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. பிள்ளைகளின் கல்விக்காக இன்று ஒன்று கடன் வாங்குவீர்கள் அல்லது அவர்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். படிப்பு சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். பிள்ளைகளால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் பெரியவர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகமான லாபம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கடன் சம்பந்தமாக பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். கொடுத்தது திரும்ப கிடைக்கும். ஒரு சிலருக்கு கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். பணம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகரிக்கும். இரும்பு சம்பந்தமாக, உலோகம் சம்பந்தமாக, தங்கம், வெள்ளி சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபங்களும் அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு
புதிய புதிய வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களுடன் இணைந்து பயணங்கள் செய்வீர்கள் என்று நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மனைவியுடன் இன்று சற்று கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் குடும்பத்தில் எழும். வீட்டில் அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கும். அரசு தொழில் செய்பவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இன்றே மனமகிழும் நாளாகவும் இருக்கும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று வெற்றி பெறும். நினைத்த காரியம் நிறைவேறும். திருமண தடைகள் அகலும். பூமி சம்பந்தமாக நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி அல்லது குடும்பம் வழி உங்களுக்கு கிடைக்கும். வீடு மனை வாங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். அதற்கான வழிகளும் உங்களுக்கு உண்டாகும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவுகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று மனதிற்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனுடன் ராகுவும் இணைந்துள்ளார். அதனால் உங்களுக்கு திடீரென்று செலவுகள் வரலாம். தாயாருக்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அது உங்களுக்காக கூடி இருக்கலாம். இன்று திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. சேமிப்புகள் அதிகமாகும். சேமிப்புகள் செய்வதற்காக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வீடு கட்டும் கட்டட கலைஞர்களுக்கெல்லாம் இன்று தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. பூமி வாங்க வேண்டும், மனை வாங்க வேண்டும், புதிய வாகனம் வாங்க வேண்டும், தொழிலுக்காக இனியொரு வாகனம் எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்களும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேறும் விதமாகவே இருக்கும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தந்தையால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தந்தை வழி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். உடலில் உஷ்ணம் சம்பந்தமான நோய் உண்டாகும். திடீர் தலைவலி மற்றும் உடல் உபாதைகள், வயிற்று உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீர் பயணங்களால் நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். கல்வி சம்பந்தமாக மாணவ செல்வங்களுக்கு நினைத்தபடி அவர்கள் ஆசைகள் நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் அமையும். திடீரென்று ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். கட்டட கலைஞர்களுக்கும் பூமி சம்பந்தமான தொடர்பு உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்களும் உண்டு. கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து காத்திருந்தவர்களுக்கு, அதாவது கடவுளிடம் தனக்கொரு பிள்ளையில்லா குறைக்கு வேண்டி நீங்கள் வேண்டிக் கொண்டிருப்பது நிறைவேறும் விதமாக உங்களுக்கு அமையும். இறைவனின் அருளால் அந்த பிள்ளை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இன்று குடும்பத்தில் கணவன் மனைவியுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். பெற்றவர்கள் மகிழும் விதமாக இன்றைய நாள் அமையும். பூமி லாபமும் உண்டு. பூமியில் விளையும் பொருள்களால் அதிகமான லாபங்களும் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் லாபம் அதிகரிக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். வியாபாரிகளுக்கு மிகுந்த லாபம் உண்டாகும். இன்று அனைத்தும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனுடன் ராகுவும் இணைந்துள்ளார். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சகோதரர்கள் வழி உங்களுக்கு பூமி லாபம் உண்டு. நீண்ட நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். அது அலுவலக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீட்டு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள், வியாபார சம்பந்தமான பிரச்சனைகள், நண்பர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது
மிகவும் பயனுள்ளதாகவும் மாறும். தடைகள் யாவும் விலகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். எண்ணங்களும் யாவும் நிறைவேறும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு சந்திரனை பார்ப்பதால், அதாவது உங்களது ராசிநாதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களது ராசிக்கு 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்ப்பதால் திருமண பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். தொழிலில் வெற்றி உண்டாகும். வியாபார நிமித்தம் மகிழ்ச்சி பெருகும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். எண்ணங்களும் ஆசைகளும் ஏறேறும். இதுவரை அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இனி முதல் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். நீண்ட காலமாக வராமல் இருந்த பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகளால் மனதிற்கு ஏற்பட்ட வலி துயரங்கள் யாவும் நீங்கி மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக செய்திகள் வந்து சேரும். உங்களது எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். எதிரிகள் தானே அழிந்து விடுவார்கள். தனுசு ராசி அன்பர்களின் மனதை வேதனை செய்பவர்களுக்கு அவர்களுக்கு இறைவனின் அனுக்கிரகம் நிறைந்த ராசிக்காரர்கள் என்பதால் அவர்களது மனதை யாராவது புண்படுத்தினால் அந்த புண்படுத்தியவர்களுக்கு விரைவிலேயே தண்டனை கிடைக்கும் விதமாகவே அமைகிறது. தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாக அமைதியாகத்தான் இருப்பார்கள். ஆனால் சில சமயங்களில் தனுஷை போன்று அம்புகளை தொடுத்தும் விட்டுவிடுவார்கள். கணவன் மனைவியிடையே சற்றே கலகங்களும் ஏற்பட்டு விலகும். நிம்மதியாக இன்று இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இணைந்துள்ளார். உங்கள் ராசியிலேயே சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் ராகுவும் இருப்பதால் தலைபாரம் தலைவலி அதிகமாகவே இருக்கும். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்று குழம்பி போய் விடுவீர்கள். நீங்கள் செய்வதுதான் சரியா அல்லது பிறர் சொல்வதுதான் சரியா, எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்று தெரியாமல் மிகவும் மனம் போராட்டமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே மகர ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே எப்போதும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கும். பிரிவுகள் என்பது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்காது. ஒன்றாகவே குடும்பத்தில் இருந்தாலும் கணவனுக்கு மனைவியை பிடிக்காது, மனைவிக்கு கணவனை பிடிக்காமல் போகும் சூழ்நிலையும் உருவாகும். அப்படி ஒன்றாக இல்லை என்றால் அவர்கள் வெளியூரில் இருப்பார்கள். கணவன் வெளியூரில் அல்லது மனைவி வெளியூரில் அல்லது வெளிநாட்டில், இப்படியாக பிரிவுகள் அவர்களுக்குள் உண்டாகும். அதிகமாக துயரம் நிறைந்தவர்களாகவே இந்த மகர ராசிக்காரர்கள் இருப்பார்கள். எனினும் கவலை வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவே இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலனும் வெற்றியும் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பெரியவர்களுடன் இன்று கருத்து வேறுபாடுகள் சொத்திற்காக ஏற்பட்டு விலகும். சொத்து தர்க்கங்கள் இன்று சாதகமாகவே அமையும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டு. மனைவிக்கு வரவேண்டிய சொத்திற்காக சற்று கலகங்கள் ஏற்பட்டு விலகும். சகோதரர்களால் இட விஷயமாக தர்க்கங்களும் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பூமி சம்பந்தமாக தொடர்பு உடையவர்களுக்கு இன்று அனுகூலமான பலன்கள் உண்டு. சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வெற்றியும் உண்டாகும். அனைத்தும் சாதகமாகவும் இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கும் சிறப்பான நாளாக அமையும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அரசு அலுவலக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று திடீர் மாற்றங்கள், பதவி மாற்றம் அல்லது சம்பள உயர்வு சம்பந்தமாக, இடமாற்றம் சம்பந்தமாக
பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தை குடும்பத்தில் வந்து சேரும். மனைவிக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளுக்காகவும் கல்வி சம்பந்தமாகவும் இன்று அதிகமான செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். இன்று பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இணைந்துள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவின் சஞ்சாரம். பயணங்களால் வெற்றி உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக தவமிருந்து பிள்ளை இல்லையே என்று நினைத்து ஏங்குபவர்களுக்கு அந்த இனிப்பான செய்தி குடும்பத்திற்கு உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு அயல்நாடு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஒருவருக்கு அரசு தொழில் சம்பந்தமாக வாய்ப்புகளும் உண்டாகும். கல்விக்காக எடுத்த கடனை அடைப்பீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். நீண்ட நாட்களாக வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு பலிக்கும். தடைகள் யாவும் அகலும். நினைத்த காரியம் கைகூடும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் நிஜமாகி இருந்தாலும் பூமி சம்பந்தமாக தொடர்புகள் உங்களுக்கு உண்டாகும். உங்களது ராசியிலேயே சந்திரனும் இணைந்துள்ளதால் சற்று தடுமாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சில குழப்பங்களும் குடும்பத்தில் இருந்தாலும் அவை யாவும் நீங்கிவிடும். இன்று எதிர்பாராத உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக பயணம் செய்ய வேண்டும், அங்கு ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்த உங்களுக்கு அந்த சந்திக்க வேண்டும் என்று நினைத்த நபர் உங்கள் முன் தோன்றுவார்கள். குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். கால்நடைகளால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். கால்நடைகளால் வியாபாரம் செய்பவர்களுக்கும் கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று வியாபாரத்தில் அதிகமான தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருள் கைக்கு வந்து சேரும். வியாபார லாபம் உண்டு. அரசியலில் ஏற்பட்ட மோதல்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். அரசியலில் புது பொறுப்புகள் வந்து சேரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கும். குழந்தைகளால் இன்று மனமகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகமாகும். மனைவியால் நீங்கள் எதிர்பார்த்த உதவி அவர்களது குடும்ப உறவினர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். தந்தையாராலும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை சாதகமான பலனை தரும். இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமாகவே உங்களுக்கு அமையும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். விரயஸ்தானத்தில் சந்திரனுடன் ராகுவும் இருப்பதால் சற்று குழப்பங்கள் உண்டாகும். அதிகமாக செலவுகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும். அரசு அலுவலக பணிச்சுமை இன்று உங்களுக்கு சற்று வருத்தத்தை அளிக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு லாபம் அதிகமாகும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவ படிப்பிற்காக வெளிநாடு செல்வீர்கள். இன்று அனைத்தும் அனுகூலமான பலனாகவே உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கைவரும். ஏனோ மனது சற்று பாரமாகவே இருக்கும். தொழிலில் சற்று கவனக்குறைவுகள் ஏற்படும். மறதி நோய் சற்று அலட்டும். விரைய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கணவன் மனைவியுடையே சிறு போராட்டங்கள் உண்டாகும். குடும்பத்தில் பெரியவர்களுடன் மோதல்கள் ஏற்படும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகளும் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். கூட்டு தொழிலில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். வியாபாரத்தில் அதிகமான
கணிசமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். என்று நினைத்தது நடக்கும் விதமாக இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். என்று எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். என்று மனதிற்கு நிம்மதி கிடைக்க ஆலய தரிசனம் செய்வது மனதிற்கு நிம்மதி அளிக்கும். பெரியவர்களுடன் மோதல்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று வருத்தத்தை அளிக்கும். சகோதரர்களுடன் உங்களுக்கு சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். தனலாபமும் அதிகமாக இருக்கும். வியாபார நிமித்தம் வெளியூர் பயணங்களால் நினைத்த காரியம் வெற்றியாகும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தடைகள் யாவும் அகலும். நினைத்தது நிறைவேறும் என்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்றைய நாள் மிகவும் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.